சில தேசங்களில் அகர் உட் என்கிறதான ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தை என்ன பண்ணுவார்களா தெரியுமா? அது ஒரு பிரயோஜனம் இல்லாம இந்த ரப்பர் மரம் மாதிரி வளர்ந்து இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்து சூடு பண்ணி அதை ஓட்டை போடுவார்கள். ஓட்டை போடும்போது அதுக்கு நல்லா வலிக்கும். திரும்பவும் அது பலவீனப்பட்ட பகுதியில் என்ன ஊத்துவார்களாம் என்று கேட்டால், உப்பு தண்ணி போன்ற சில திரவத்தை அந்த ஓட்டையில ஊத்துவார்கள். அப்ப பாருங்க, பலவீனத்தின் மத்தியில இன்னும் பலவீனம். ஆனால் சில நாட்கள் தாண்டி அந்த பலவீனத்திலிருந்து சில காரியங்கள், சில பிசின் போன்றது வெளியே வருமா. அது குறைந்த கிராமே பல $1000 அதை விற்பனை செய்வார்களாம். அல்லேலூயா. அப்போ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், கஷ்டங்கள் வழியே நீங்க நடந்து போகலாம். ஆனால் நீங்கள் அதன் மத்தியிலும் தேவனுக்கு சாட்சியாக கர்த்தர் எங்களை ரட்சிப்பார், கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார் என்கிறத விசுவாசத்தோடு இருந்தால் உங்களுக்கு நீங்கள் மட்டுமல்ல ஆசீர்வாதம், இந்த உலகத்திற்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. உங்கள் 85வது சங்கீதம், அதன் தலைப்பு சொல்லப்பட்டுள்ளது தாவீதின் சங்கீதம் என்று. இந்த சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, நல்ல பிரபலமான ஒரு வசனம். 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அப்போ இந்த சங்கீதத்தை நம்ம இப்படி வாசிச்சா நமக்கு எளிதாக புரியாது. இந்த சங்கீதத்தின் எழுதப்பட்ட சூழ்நிலையை வாசித்தால் இன்னும் இந்த சங்கீதம் நமக்கு பார்க்க அழகாக தெரியும். பாருங்க, இஸ்ரவேலில் இன்று வரைக்கும் தாவீதை போல ஆளுகை செய்ய ஒரு ராஜா இல்லை என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு சொல்லும் போதே சொல்லுகிறது, தாவீதின் குமாரன், அதாவது தாவீதுடைய வம்ச வழியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று. அப்போ தாவீது ராஜாவுக்கு அவ்வளவு வல்லமை உள்ள ராஜா. தாவீது ராஜா ஆட்சி செய்த காலத்தில் உங்களுக்கு இந்த பேர் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரர், அவருடைய பேர் என்னது? அகித்தோப்பேல். அந்த அகித்தோப்பேலை பத்தி ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனம் மைக்கில் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. பேர் யாரு மறக்க கூடாது. தாவீதுடைய ஆலோசனைக்காரன் யார் என்றால் அகித்தோப்பேல். அகித்தோப்பேலை பற்றி இங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. அகித்தோப்பேல் ஆலோசனை சொன்னால் அது எப்படி இருக்குமாம்? தேவனுடைய வாக்கை போல இருக்குமாம். தாவீதுக்கு அப்படியே இருக்கும், தாவீதுடைய குமாரன் ஆகிய அப்சலோமுக்கு அப்படியே இருந்ததாம். அப்போ அகித்தோப்பேல் தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லலாம். தாவீதுடைய அதான் அவர்கள் எல்லாம் ஒரே நாட்களில் நண்பர்களாக இருந்தார்கள், சிநேகிதர்களாக இருந்தார்கள். இனி ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 34வது வசனம். அதே அதிகாரம் 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 34வது வசனம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 34வது வசனம். மகாத்தியனின் குமாரனாகிய அஸ்பாயின் மகன் எலிசபெத் கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம். போதும் பாருங்க, நம்ம ஆலோசனைக்காரன் யார் என்று பார்த்தோம், அகித்தோப்பேல். அகித்தோப்பேலுடைய குமாரன் யார் என்று கேட்டால் எலியாம். இந்த அகித்தோப்பேல் கீலோம் ஊரை சேர்ந்தவன், அதனாலதான் சொல்லப்பட்டுள்ளது கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன். அப்ப 2 பெயர்கள், ஒன்று அகித்தோப்பேல் ஆலோசனைக்காரன், இன்னொன்று இந்த எலியாம். எலியாம் யார் என்று கேட்டால் தாவீதுக்கு 30 படை, அதாவது மெய் காப்பாளன். அது வேதம் சொல்லுகிறது. மெய் காப்பாளன் சொன்ன இன்னைக்கு நம்ம மோடி அவர்களுக்கெல்லாம் பிளாக் கேட்ஸ், அவங்க நடக்கும்போது கருப்பு உடை அணிந்து சிலவர்கள் போவார்கள். ஒரு ஈ காக்கா கூட அவரை தொடக்கூடாது என்பதற்காக. அதுபோல தாவீது தூங்கினாலும் இந்த மெய் காப்பாளர்கள் விழித்திருப்பார்கள், எங்களுடைய ராஜாவை பாதுகாக்க வேண்டும். அப்போ அதில் ஒருவன் அகித்தோப்பேல் ஆலோசனைக்காரன், எலியாம் அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன் பாருங்க தாவீதுடைய மெய் காப்பாளன் ஒருவன். இந்த எலியாமுக்கு ஒரு பிரபலமான ஒரு மகள் இருந்தால், அந்த மகளுடைய பெயரை கூட வாசிக்கலாம்.
2 சாமுவேல் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள். அல்லேலூயா. பாருங்க, அப்போ 3 பெயர்களை நான் சொன்னேன். ஒன்று ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல், இன்னொன்று படையாளியாகிய எலியாம், அகித்தோப்பேலின் குமாரன். அப்போ இந்த எலியாமுக்கு ஒரு மகள் இருந்தால், அவளுடைய பெயர் தான் பத்சேபாள். பத்சேபாளுடைய கணவன் தான் உரியா. இந்த உரியாவுக்கு என்ன வேலைன்னு கேட்டா, தாவீதுடைய படையாட்களில் இந்த உரியாவும் ஒருவன். அல்லேலூயா. அப்போ இவர்களை ஏன் படித்தோம் என்றால், பாருங்க, இனி அந்த 55வது சங்கீதம் 55வது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். 55வது சங்கீதம் 3வது வசனம். அவர் என்ற மேல் நீதிகேடு சுமத்துന്നു, கோபத்தோடு என்னை உபத்திரவிക്കുന്നു. பாருங்க, தமிழில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். ஏன் பகைத்தார்கள் தெரியுமா? தாவீது உரியாவுடைய மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு உடைமையாக்கி கொண்ட இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால நாங்க விவரிக்கல. அப்போ ஒரு சாதாரணமான பெண்ணை தொட்டாலே விடமாட்டார்கள். ஆனால் அகித்தோப்பேலின் பேத்தி, தாவீதுடைய ஆலோசனைக்காரன், தேவ வாக்கு சொல்லுகிற ஒரு மனிதனுடைய பேத்தி யார் தொட்டது? தாவீது தொட்டது. அப்போ படையாளி எலியாமுடைய குமாரத்தி யார் தொட்டது? தாவீது. அதுக்கு மேல சொல்ல போனா தாவீதுக்காக போராடுகிற உரியாவுடைய மனைவியை தாவீது தொட்ட காரணத்தினால வேதம் அழகாக சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது யோர்தானை கடந்து ஒரு காட்டு பகுதியில போயிருந்த இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். அப்போ தாவீத அவங்க பகைக்கிறதற்கு காரணம் உண்டு. தாவீது செய்யக்கூடாத பாவத்தை செய்தார். அதனாலதான் நம்முடைய தேவன், வேதம் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, அநேக நியாயாதிபதிகள் உண்டு. நீதி இல்லாத நியாயாதிபதிகள் நிறைய உண்டு. பணத்திற்காக சாட்சி சொல்லுகிறவர்கள் உண்டு, பணத்திற்காக வழக்கை திருத்தி எழுதுகிறவர்கள் உண்டு. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி கேடில்லாத தேவன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீதிற்காக பட்டயம் பிடிக்கிற இவர்களுடைய மனைவியை தாவீது தொட்டதுனால கர்த்தர் ஒரு சாபம் கொடுக்கிறார். பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்க எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அல்லேலூயா. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி ஒரு வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த சம்பவங்கள் நடந்தது. தாவீதுக்கு இப்போ எதிரிகள் அதிகமானார்கள். அதோடு கூட சேர்ந்து பாருங்க, சாலமோனை ராஜா வாக்கினதன் நிமித்தம் நீ எப்படி சாலமோனை ராஜா வாக்கலாம் என்று சொல்லி அப்சலோமும் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார். இப்போ யாரெல்லாம் தாவீதுக்கு எதிராக வருகிறார்கள்? அகித்தோப்பேல், எலியாம், பத்சேபாளுடைய கணவன், பத்சேபாளின் நிமித்தம் அவர்கள் எதிரியானார்கள். சாலமோனின் நிமித்தம் அப்சலோம் எதிரியானார். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்களாம் பாருங்கள். 55வது சங்கீதம் 3வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், அவர்கள் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்தில் என் மேல் விழுந்தது. மரணத்தில். அதன் 9வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 9வது வசனம். ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரித்து போக பண்ணும். ஆண்டவரே போதும், அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும், கொடுமையையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். அல்லேலூயா. இப்போ தாவீது காட்டுல இருக்காரு, பயந்து போய் தாவீதுக்கு விரோதமாக அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார். அதான் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். நீங்க வேதத்துல
ஆதியாகம புஸ்தகம் யாத்திராகல படிக்கும்போது எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறார்களோ பாபேல் என்கிறதான ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். கர்த்தர் அங்க என்ன பண்ணார் தெரியுமா? அவர்கள் பாஷையை மாறி மாறி பிரிந்து போக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒருவன் செங்கல் கேப்பா, இவங்க சிமெண்ட் கொண்டு கொடுப்பார்கள். ஒருவன் தண்ணி கேப்பா, இவங்க செங்கல் கொண்டு கொடுப்பார்கள். இப்போ பாஷை பிரிந்து போக பண்ணினதுனால் அவர்களுக்குள்ள பிரிவினை உண்டானது. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் என்று. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, அதன் 12வது வசனத்தை 12வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 12வது வசனம், என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தாவீதோடு கூட இருந்தவர்கள், தாவீதுக்கு ஆலோசனை சொன்னவர்கள், தாவீது கொடுத்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டவர்கள் இப்போது தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அதன் பாருங்க, அதன் 15வது வசனத்தை ஆரம்பத்தை வாசிக்கலாம். 15வது வசனம், மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்குவார்களாக. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரியவனாகிய மனுஷன் ஒருபோது இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டுல தாவீது சொன்னது. தாவீது மனம் நொந்து சொல்லுகிறார், நீங்க எவ்வளவு ஒரு மனிதன் கஷ்டம் கொடுத்தாலும், எவ்வளவு கடினமாக உங்களை நடத்தினாலும், கர்த்தாவே அவன் சாக வேண்டும் என்று யாரு தயவா நீங்க ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க வேண்டும், கர்த்தாவே நீர் அவனை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. ஆனா பாருங்க, எப்போதும் ஒரு ஆவிக்குரிய அல்லது தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது எழும்பி அவர்கள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்தா அது ஒரு பெரிய சாபமாக மாறும். காரணம், அகித்தோப்பேலும் அப்சலோமும் பாதி வயதில் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுதான் தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள், மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அல்லேலூயா. அப்போ நீங்க தயவாய் யாரையும் சபிக்க கூடாது. நீங்க நினைப்பீங்க நான் சபிச்சது அது அப்படியே போச்சு. இல்ல, ஒருவேளை உடனடியாக அது அவர்களுக்கு சம்பவிக்கும். அப்போ திருப்பி சிலவங்க அதான் தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாக, தேவதாசர்களுக்கு விரோதமாக சிலர் எழும்பும் போது இவர்கள் சகிக்க முடியாம சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். அது அவர்களுக்கோ அவர்கள் தலைமுறைகளுக்கோ நேரடியாக பாதிக்கும். அல்லேலூயா. அப்போ இன்னொன்னு, நாமும் பிறருக்கு விரோதமாக எந்த ஒரு தீங்கையும் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது? பலிக்காது. ஆனா ஒருவேளை காரணத்தோடு இட்ட சாபங்கள் என்ன செய்யும்? பலிக்க வாய்ப்புண்டு. அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. இதனால தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை மரணம் பாதி வயதுல பிடித்தது. ஆனால் பாருங்க, அதன் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. அதன் வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனம், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். போதும். பாருங்க, தாவீது பாவம் செய்தார். 51வது சங்கீதத்தில் தேவனுடைய பாதபடியில வந்து மன்னிப்பு கேட்கிறார். இப்போது தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னை ரட்சிப்பார். மலையாளத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மலையாளத்தில் வாசிக்கலாம். ஞானோ தெய்வத்தை விழிச்சபேஷிக்கும், போதும், யெகோவா என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாக ஒரு இடத்துல கூட்டம் கூடுகிறார்களா? பரவாயில்ல, நீங்க வீட்டுல இருந்து விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. நாம அவர்களோடு போராட வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை நீங்க காட்டுல இருக்கலாம், தாவீதை போல பயந்து ரூம்ல இருக்கலாம், வெளியில வர முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். நீங்க சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று. கடன்காரன் வெளியே வந்து நிற்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் எங்களை ரட்சிப்பார் என்று. அல்லேலூயா. அப்போ நீங்க போன் எடுத்து பார்க்க கூடாது, ஐயோ எந்த உறவினர் எனக்கு பணம் தருவான், யார்கிட்ட வட்டிக்கு வாங்கலாம் என்று. முதல்ல நீங்க விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் எங்களை ரட்சிப்பார் என்று. அல்லேலூயா. மனிதர்கள் ஒருவேளை வெளியே முழுவதும் ஏளனம் பேசுவார்கள். தாவீதை பாருங்க, எல்லாரும் சொல்லியிருப்பதோ பயந்து ஓடினான், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டவன் இப்ப காட்டுல போய் ஜீவிக்கிறான் என்று. தாவீதுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. தாவீது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று. அல்லேலூயா. நீங்க மருத்துவமனையில போய் உட்கார்ந்தாலும் சொல்லணும், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று. சிலவங்க மருத்துவமனையிலிருந்து வந்த உடனே சொல்லுவார்கள், அந்த டாக்டர் எவ்வளவு நல்ல டாக்டர் தெரியுமா, எவ்வளவு பாசமா பேசினாரு தெரியுமா. ஆனா ஒரு பெரிய பில்ல கொண்டு கொடுக்கும்போது சொல்லுவாங்க,
இவனை போல ஒரு பெரிய கள்ளன் இல்லைன்னு. அல்லேலூயா. அப்போ மருத்துவமனையில போனாலும் கடன்காரன் வீட்டுக்கு வெளியே வந்து நின்றாலும் நீங்க சொல்ல வேண்டும், கர்த்தர் இவர்களுடைய கையிலிருந்து எங்களை ரட்சிப்பார் என்று. அல்லேலூயா. பாருங்க, அதன் 21 வசனங்கள் தாவீது சொன்னபோது 22வது வசனம் தேவன் தாவீதை பார்த்து சொல்லி, அதோடு வாசிக்கலாம், அதை கூட வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். மலையாளத்தில் கூட வாசிக்கலாம். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விடார். மலையாளத்தில் சொல்லுகிறது, நீதிமான் ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டாராம். அல்லேலூயா. தாவீதை எல்லாரும் சொன்னார்கள், தாவீதை இதோட உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது, உன்னுடைய சாப்டர் முடிந்தது என்று. ஆனால் இழந்த இடத்திலே தாவீதை கர்த்தர் மீண்டும் திரும்பவும் கொண்டு உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரயாசங்கள், கஷ்டங்கள் மத்தியில நீங்க ஒரே ஒரு வார்த்தை விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். ஒருவேளை எதிர்க்கிறவர்கள் பெரிதாக இருக்கலாம், சூழ்நிலைகளும் பெருசாக இருக்கலாம், பரவாயில்ல, கர்த்தர் எங்களை ரட்சிப்பார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த சில தேசங்களில் அகர் உட் என்கிறதான ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தை என்ன பண்ணுவார்களா தெரியுமா? அது ஒரு பிரயோஜனம் இல்லாம இந்த ரப்பர் மரம் மாதிரி வளர்ந்து நிற்கும். அதுக்கு ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்து சூடு பண்ணி அதை ஓட்டை போடுவார்கள். ஓட்டை போடும்போது அதுக்கு நல்லா வலிக்கும். திரும்பவும் அது பலவீனப்பட்ட பகுதியில் என்ன ஊத்துவார்களாம் என்று கேட்டால், உப்பு தண்ணி போன்ற சில திரவத்தை அந்த ஓட்டையில ஊத்துவார்கள். அப்போ பாருங்க, பலவீனத்தின் மத்தியில இன்னும் பலவீனம். ஆனால் சில நாட்கள் தாண்டி அந்த பலவீனத்திலிருந்து சில காரியங்கள், சில பிசின் போன்றது வெளியே வருமா. அது குறைந்த கிராமே பல $1000 அதை விற்பனை செய்வார்களாம். அல்லேலூயா. அப்போ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், கஷ்டங்கள் வழியே நீங்கள் நடந்து போகலாம். ஆனால் நீங்கள் அதன் மத்தியிலும் தேவனுக்கு சாட்சியாக கர்த்தர் எங்களை ரட்சிப்பார், கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார் என்கிறத விசுவாசத்தோடு இருந்தால், உங்களுக்கு நீங்கள் மட்டுமல்ல ஆசீர்வாதம், இந்த உலகத்திற்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை, உங்கள் தேசத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. நீங்க வேதத்தை படிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் 40 ஊமைகள், 40க்கு பக்கத்துல ஊமைகள் உண்டு. கர்த்தர் சொன்ன ஊமைகள் நடந்த சம்பவங்கள் அல்ல. அதுல ஒரே ஒரு மனிதனுடைய பெயரை மட்டும்தான் குறிப்பிடுகிறார். அந்த மனிதனுடைய பெயர் யார் என்று கேட்டால், வறுமையான, புண்ணு பிடித்து மரித்து போன லாசர். அல்லேலூயா. பல ஊமைகள். லாசரோடு இருந்தவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ஸ்திரீ வெள்ளி பணத்தை தொலைத்தாள், ஒரு எல்லாம் இளைய குமாரன், அப்படிதான் சொல்லுகிறது. ஆனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம, அடுத்த நேர சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த மனிதனை வேதம் அவனுடைய பெயரை அழகாக சொல்லப்பட்டுள்ளது, லாசர் என்கிறதான ஒரு மகன் இருந்தான் என்று. அல்லேலூயா. அப்போ நீங்க யாருக்கு பிரயோஜனமே இல்ல, எங்களை யாருக்கும் வேண்டாம், எங்களுடைய வாழ்க்கை இனி துளிர்க்காது என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவன், வேதம் சொல்லுகிறது, அவர் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஒருவரையும் அவர் தள்ளிவிடாத தேவன் என்று. அல்லேலூயா. ஆகவே தாவீதை அவருடைய இக்கட்டில் இருந்து விடுவித்த தேவன் நிச்சயம்